நம்ம ஆளுங்க ஜிஎஸ்டி எடுத்துட்டு பண்ற அளப்புற தாங்க முடியலப்பா. நம்ம மக்கள்கிட்ட ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் மறக்காமல் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து வாங்குங்க. அப்போ தான் வந்து உங்களோட இன்புட் கிரெடிட் உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் அங்கங்கே அவங்க வந்து ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்க மறந்துடுறது. ஆனால் ஒன்று மட்டும் மறக்கிறதே இல்லை, எது பண்ணக்கூடாதோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் டிரான்சாக்ஷனில் நீங்கள் ஜிஎஸ்டி யூஸ் பண்ணவே கூடாதுன்னு நம்ம சொன்னோன்னா, அப்போ தான் தோடு வாங்க போனால் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்குறது, பொண்டாட்டிக்கு பைக் வாங்க போனால் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்குறது, வீட்டுக்கு மளிச்சாமன் வாங்கினா கூட அங்கே கொண்டு போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து வாங்கிக்கிறது. நம்ம பர்ச்சேஸ் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஏன் சார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து கேட்டால், சார் வீட்டுக்கு மளிச்சாமன் வாங்குவேன் அதனால அதை அங்கே கொடுத்த சார்ந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனல் டிரான்சாக்ஷனுக்கு தயவு செய்து உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் உங்களுக்கு சிக்கல் தான் வரும், ஸ்க்ரூட்டனி வரதுக்கு சான்ஸ் அதிகம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நகை வாங்குறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து அந்த கோல்டு அன்லிமிட்டடாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஹெச்எஸ்என் கோடில் உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்கீங்க. அதனால் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த கோல்டோட ஹெச்எஸ்என் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜிஎஸ்டி நம்பரில் ஹிட் ஆகிடும். அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்க்ரூட்டனி வரதுக்கு உங்களுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் தயவு செய்து பர்சனல் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் பயன்படுத்தக்கூடாதுங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.